ஒவ்வொரு வினாடிக்கும் ஒரு குழந்தையோட மூளையில ஒரு 1000 புதிய நரம்பியல் இணைப்புகள், அதாவது நியூரல் கனெக்ஷன்ஸ் உருவாகுது அப்படின்னு சொன்னா அத கற்பனை செஞ்சு பார்க்கவே கொஞ்சம் பிரமிப்பா இருக்குல்ல. கண்டிப்பா. ஒரு செகண்டுக்கு 1000 கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த வாழ்நாள்ல நடக்கக்கூடிய மூளை வளர்ச்சியில 80% அவனோட முதல் 1000 நாட்கள்லயே முழுமையடைஞ்சிடுது. நீங்க இப்ப ஏதோ ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்லனா புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கலாமேன்னு இதை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம பேச போற இந்த விஷயம் மனித குலத்தோட மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பத்தி தான். ஏன்னா இந்த முதல் 1000 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு குழந்தையோட ஃபியூச்சர், அதாவது அவங்களோட எதிர்காலத்தையே நிர்ணயிக்கிற ஒரு டைம்லைன். நாம பொதுவா ஒரு குழந்தையோட கல்வி, அவங்களோட கரியர் இதெல்லாம் பத்தி ரொம்ப மெனக்கெட்டு பிளான் பண்ணுவோம். ஆமா, எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், எந்த காலேஜ்ல சேர்க்கலாம்னு ரொம்ப யோசிப்போம். கரெக்ட். ஆனா ஒரு மனிதனோட உண்மையான அறிவாற்றல், அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் உணர்ச்சிகளை கையாளும் விதம், இது எல்லாமே இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல அவங்களுக்கு கிடைக்கிற ஊட்டச்சத்தை பொறுத்து தான் அஸ்திவாரம் போடப்படுது. சோ இத பத்தி ஒரு விரிவான ஆழ்ந்த அலசலத்தான் நாம இன்னைக்கு பண்ண போறோம். இதுக்காக நாம ஐசிஎம்ஆர் சமீபத்துல வெளியிட்ட இந்தியர்களுக்கான உணவு வழிகாட்டுதல்கள் 2024, அப்புறம் எஃப்எஸ்எஸ்சிஐ வடிவமைச்ச ஈட் ரைட் ஹேண்ட்புக், அது மட்டும் இல்லாம கியூரியஸ் மருத்துவ இதழ்ல சில மிக முக்கியமான ஆராய்ச்சி கட்டுரைகள், இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம். கண்டிப்பா. உங்கள அதிகப்படியான மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்லி சோர்வடைய செய்யாம மிக முக்கியமான அறிவியல ஒரு சுவாரஸ்யமான உரையாடலா கொண்டு போய் சேர்க்கிறது தான் நம்மளோட நோக்கம். இந்த 1000 நாட்கள்ங்கிற கணக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தொடங்குறது கிடையாது. ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா ஒரு தாய் கருவுறும் அந்த முதல் நாள்ல இருந்து கர்ப்ப காலத்தோட 270 நாட்கள், குழந்தை பிறந்த முதல் வருஷத்தோட 365 நாட்கள், அப்புறம் 2வது வருஷத்தோட 365 நாட்கள், இதைத்தான் நாம முதல் 1000 நாட்கள்னு சொல்றோம். இது ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி போடுற அஸ்திவார மாதிரி. சோ இந்த கர்ப்ப காலத்தோட முதல் 270 நாட்களை பத்தி நாம பேசும்போது பல பேருக்கு ஒரு பொதுவான எண்ணம் இருக்கும். அதாவது கர்ப்ப காலத்துல வெயிட் அதிகமாகணும், நிறைய சாப்பிடணும், 2 பேருக்கான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. ஆனா ஐசிஎம்ஆர் தரவுகளை பார்க்கும்போது விஷயம் அது கிடையாது. தாய் குறைஞ்சது 21 வயசுக்கு மேல இருக்கணும், சரியான பிஎம்ஐ இருக்கணும், அப்புறம் ஈமோகுளோபின் அளவு நல்லா இருக்கணும். பிரச்சனை எவ்வளோ சாப்பிடுறோம் அப்படிங்கறதுல இல்ல, என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. அந்த என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறத நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஏன்னா ஐசிஎம்ஆர் வழிகாட்டுதல்கள்ல மறைந்திருக்கும் பசி, அதாவது ஹிடன் ஹங்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காங்க. ஆமா, ஹிடன் ஹங்கர் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதுதான், நாம தினமும் தட்டு நிறைய அரிசியோ கோதுமையோ சாப்பிடுறோம், வயிறு நிறைஞ்சிடுது, பசி அடங்கிடுது. ஆனா நம்ம செல்களுக்கு தேவையான இரும்புச்சத்து, அயோடின், விட்டமின் ஏ மாதிரியான அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் உணவுல இருக்கிறது கிடையாது. கரெக்ட். செல்கள் பசியோடு தவிக்கிறது தான் இந்த ஹிடன் ஹங்கர். இதனால தான் ஒரு தாய் வயிறு முட்டை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வருது. இது ஒரு 3D பிரிண்டிங் மாதிரி தான். 3D பிரிண்டிங்கா? அது எப்படி? இப்போ ஒரு குழந்தை உருவாக்குறது ஒரு 3D பிரிண்டிங் மிஷின் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த மிஷினுக்கு தேவையான இங்க், அதாவது ஊட்டச்சத்துக்கள் சரியா இல்லனா பிரிண்டிங் சரியா வராது இல்லையா? அந்த மாதிரி தான். ஓ, சூப்பர் கம்பேரிசன். இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் ஏன் இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்க இந்த ஃபோலிக் ஆசிட் வேலை செய்யற விதத்தை நம்ம கவனிக்கணும்னு கியூரஸ் ஆய்வுகள் சொல்லுது. கண்டிப்பா. கர்ப்பத்தோட ஆரம்ப வாரங்கள்ல குழந்தையோட தண்டுவடம் ஒரு தட்டையான இலை மாதிரி தான் இருக்கும். அந்த இலை மெதுவா மடிஞ்சு ஒரு குழாய் மாதிரி மூடிக்கொள்ளும். இதை நியூரல் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குழாய் சரியா மூடலைனா என்ன ஆகும்? சரியா மூடலைனா தண்டுவடம் மற்றும் மூளையில மிக கடுமையான பிறவி குறைபாடுகள் ஏற்படும். இங்கதான் ஃபோலிக் ஆசிட் ஒரு பயாலஜிக்கல் க்ளூ, அதாவது ஒரு உயிரியல் பசை மாதிரி செயல்பட்டு அந்த குழாயை சரியா மூடுறதுக்கு உதவுது. இதை ஆரம்பத்திலே எடுத்துக்கிறது மூலமா 70% பிறவி குறைபாடுகளை தடுக்க முடியும். அந்த பயாலஜிக்கல் க்ளூ அப்படிங்கிற மெக்கானிசம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி ரத்த உற்பத்தியில இரும்புச்சத்தோட பங்க பத்தி எஃப்எஸ்எஸ்சிஐ ஹேண்ட்புக்ல சொல்லிருக்கிறத நான் படிச்சேன். ஒரு ஆரோக்கியமான ரத்த ஓட்டத்தை குறிக்க நாம அடிக்கடி ரோஸ் கலர் கன்னங்கள் அல்லது ரோஸ் கலர் ஆரோக்கியம்னு ஒரு வார்த்தையை உபயோகிப்போம். ஆமா, ரோஸ் கலர் பேபி அப்படின்லாம் சொல்லுவாங்க. கரெக்ட். தமிழ்லயும் சரி ஆங்கிலத்திலயும் சரி இந்த ரோஸ் கலர் அப்படிங்கிறது நல்லா ஹீமோகுளோபின் அளவை குறிக்கும் ஒரு விஷயம். ஆனா
நடைமுறையில நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் கிட்ட இந்த நுண்ணூட்டச் சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய சவால் இல்லையா? ரொம்ப பெரிய சவால் தான். அந்த சவாலை எதிர்கொள்ளத்தான் நம்ம அரசாங்கம் செறிவூட்டப்பட்ட உணவுகள், அதாவது ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க கடைகள்ல வாங்குற அரிசி, கோதுமை, பால் பாக்கெட்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நீல நிறத்துல +F அப்படிங்கிற ஒரு லோகோ இருக்குமே, அதுவா? அதேதான். அந்த லோகோ இருந்தா அந்த உணவுல செயற்கையாகவே இரும்புச்சத்து, விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே போல டபுள் ஃபோர்ட்டிஃபைட் சால்ட் மூலமா அயோடின் மற்றும் இரும்புச்சத்து ரெண்டையுமே ஒரே நேரத்துல மக்களுக்கு கொடுக்க முடியுது. இதோட பொருளாதார தாக்கத்தை பத்தி கோப்பன்ஹேகன் கன்சென்சஸ் கொடுத்திருக்கிற டேட்டா என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. உணவை செறிவூட்டுவதற்காக நாம இன்னைக்கு செலவிடுற ஒவ்வொரு ரூபாயும் எதிர்காலத்துல மருத்துவ செலவுகளை குறைச்சு மக்களோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதன் மூலமா 9 ரூபாய் லாபத்தை கொடுக்குமா? ஆமா, 1:9 ரேஷியோ. இது ஒரு அபாரமான இன்வெஸ்ட்மெண்ட். சரி, இப்போ இந்த 270 நாட்கள் கர்ப்பகாலம் முடிஞ்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நடக்கிற அந்த முதல் 6 மாதங்களை பத்தி பேசலாம். இத திரவ தங்கம்னு சொல்லலாம். அதாவது லிக்விட் கோல்டு. குழந்தை தாயின் உடலுக்கு வெளியே வந்தாலும் மூளைக்கான கட்டுமான பொருட்கள் இப்போ நஞ்சு குடியிலிருந்து தாய்ப்பாலுக்கு மாறுதே தவிர அந்த கட்டமைப்போட வேகம் குறையறது கிடையாது. இது குழந்தைக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற டைம். மூளை வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கு, குழந்தையோட குடல் பகுதியில நடக்கிற மேஜிக் இன்னும் சுவாரஸ்யமானது. குழந்தை பிறந்த முதல் 2-3 நாட்கள்ல மஞ்சள் நிறத்துல ஒரு பால் சுரக்கும். இத சீம் பால் அப்படின்னு சொல்லுவோம், கொலஸ்ட்ரம். ஆனா பல வீடுகள்ல இத கெட்டுப்போன பால்னு நினைச்சு பிழிஞ்சு கீழே ஊத்திடுற பழக்கம் இன்னமும் இருக்கு. அது ரொம்ப தப்பு. ஏன்னா அறிவியல் படி பார்த்தா பிறந்த குழந்தையோட குடல் சுவர்ல சின்ன சின்ன இடைவெளிகள் இருக்கும். இத லீக்கி கட் அப்படின்னு சொல்லுவாங்க. FNSSAI கையேற்றுல இத ஒரு பயாலஜிக்கல் சீலண்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த சீம்பால்ல இருக்கிற செக்ரேட்டரி IgA அப்படிங்கிற ஆன்டிபாடிகள் குழந்தையோட குடல் சுவருக்குள்ள போய் ஒரு பெயிண்ட் மாதிரி படிஞ்சு அந்த இடைவெளிகளை முழுமையா அடைச்சிடுது. இப்படி அடைக்கப்படுறதால வெளியில இருந்து வர்ற எந்த ஒரு கொடிய கிருமியும் ரத்தத்துல கலக்க முடியாம தடுக்கப்படுது. அதனாலதான் இது குழந்தையோட முதல் தடுப்பூசின்னு சொல்றாங்க. கரெக்ட். அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்த 1 மணி நேரத்திற்குள்ள தாய்ப்பால் கொடுக்கறதும் தோலோடு தோல் தொடர்பு, அதாவது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தொடர்பின் மூலமா ஆக்சிடோசின் ஹார்மோன் தூண்டப்பட்டு தாய்ப்பால் சுரப்பு சீராகுது. முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது உலகளாவிய விதி. எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஆமா, ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது. இந்த இடத்துல நான் கியூரியஸ் கட்டுரைகள்ல படிச்ச ஒரு முக்கியமான முரண்பாட்டை பதிவு செய்யணும். இந்தியாவோட கடுமையான கோடை காலங்கள்ல, குறிப்பா அந்த மே மாசத்துல நாக்கு வறண்டு போகுமேன்னு குழந்தைக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கற பழக்கம் நம்ம வீடுகள்ல இருக்கு. இல்லனா தேன் சர்க்கரை தண்ணி கொடுப்பாங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு பழக்கம். நாமே ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கும்போது அந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு தாகம் எடுக்காதான்னு நாம யோசிக்கிறது மனித இயல்புதான். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கணும். தாய்ப்பாலோட அமைப்பே நாம கவனிக்கணும். தாய்ப்பால்ல ஆரம்பத்துல வர்ற பாலை ஃபோர் மில்க் அப்படின்னும் பின்னாடி வர்ற பாலை ஹின் மில்க் அப்படின்னும் பிரிப்பாங்க. இந்த ஃபோர் மில்க்ல 80% மேல தண்ணி தான் இருக்கும். இது குழந்தையோட தாகத்தை முழுமையா தீர்த்துடும். ஓ, அப்போ அந்த ஹிண்ட் மில்க்ல அதை தொடர்ந்து வர ஹின் மில்க்ல தான் மூளை வளர்ச்சிக்கு தேவையான கொழுப்புச்சத்து அடர்த்தியா இருக்கும். அப்போ நாம வெளியில இருந்து கண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு செரி பழம் அளவுக்கு மட்டுமே இருக்கிற அந்த சின்னஞ்சிறு வயிற்ற எந்த ஊட்டச்சத்தும் இல்லாத வெறும் தண்ணி நிரப்பிடுது. எக்ஸாக்ட்லி. வயிறு நிறைஞ்ச உடனே குழந்தை அந்த கொழுப்புச்சத்து நிறைந்த ஹின் மில்க குடிக்க மறுத்துடும். இது ஊட்டச்சத்து பற்றாக்குறையை உருவாக்குறது மட்டும் இல்லாம வெளியிலிருந்து வர்ற தண்ணியில இருக்கிற கிருமிகள் அந்த குடலுக்குள் நுழைஞ்சு கடுமையான வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துறோம். இததான் ICMR ரொம்ப உறுதியா சொல்றாங்க. ஒரு சொட்டு தண்ணீர் கூட 6 மாதங்களுக்கு தேவையில்லைன்னு. இன்னொன்னு, இந்த தாய்ப்பால் கொடுக்கிற செயல்முறை குழந்தைக்கு மட்டும் நன்மையை தரது கிடையாது, தாய்க்கும் சேர்த்துதான். ஆமா, பால் கொடுக்கிற ஒரு தாய்க்கு முதல் 6 மாதங்கள்ல அவங்க உடலுக்கு வழக்கமா தேவைப்படுற அளவை விட கூடுதலாக 600 கலோரிகள் எரிக்கப்படுது. இதனால கர்ப்ப காலத்துல அதிகரிச்ச எடை இயற்கையாகவே குறைய ஆரம்பிக்கும். வாவ், அப்ப எக்ஸ்ட்ரா வெயிட் லாஸ் ஜிம்முக்கு போகாமலேயே நடக்குது. ஆமா, கூடவே எதிர்காலத்துல மார்பக மற்றும் கருப்பை புற்றுநோய் வர்ற அபாயத்தையும் இது வெகுவா குறைக்குதுன்னு மருத்துவ தரவுகள் சொல்லுது. சரி, 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை வருது. குழந்தையோட உடல் எடை பிறக்கும்போது இருந்ததை விட இப்போ 2 மடங்கு ஆகியிருக்கும். இந்த வேகமான வளர்ச்சிக்கு தாய்ப்பால்ல இருக்கிற சத்துக்கள் மட்டும் பத்தாது.
குறிப்பா இரும்புச்சத்து. ஏன்னா குழந்தை பிறக்கும்போது தன் உடல்ல சேமிச்சு வச்சிருந்த இயற்கையான இரும்புச்சத்து இருப்பு 6 மாதங்கள்ல தீர்ந்து போயிடும். இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் அப்படிங்கிற வெளி உணவுகளை அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் வருது. வெளி உணவுகளை அறிமுகப்படுத்துறதுங்கிறது சும்மா ஏதோல உணவை எடுத்து குழந்தைக்கு ஊட்டுறது கிடையாது. அதுல ஒரு பெரிய அறிவியலே இருக்கு. ஆரம்பத்துல வீட்லயே செஞ்ச அரிசி, வேக வச்ச காய்கறிகள், ஆப்பிள் மாதிரியான பழங்களை நல்லா மசிச்சு கொடுக்கணும். பல பெற்றோர்கள் இத மிக்ஸில போட்டு அரைச்சு கூழ் மாதிரி கொடுக்கறாங்க. ஆனா அப்படி கூழ் மாதிரி கொடுக்க கூடாது, மசிச்சு தான் கொடுக்கணும். செமி சாலிட் மாதிரி. இதுல இருக்கிற அந்த டெக்ஸ்சர் ரொம்ப முக்கியம்னு நான் ஒரு ரிசர்ச் பேப்பர்ல படிச்சேன். உணவை லேசான திப்பிகளோட மசிச்சு கொடுக்கும்போது தான் குழந்தையோட தாடத் தசைகள், அதாவது மாஸ்டா மசில்ஸ், அதை மெல்லுவதற்கு பழகும். ஆமா, அந்த மெல்லும் பயிற்சி சரியா நடந்தாதான் பிற்காலத்துல அவங்க பேசும்போது நாக்கு சரியான இடத்துல பொருந்தி வார்த்தைகள் தெளிவா வரும். ஸ்பீச் டெவலப்மெண்ட்டுக்கும் உணவோட டெக்ஸ்சருக்கும் அவ்ளோ நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல இன்னொரு லேயர் இருக்கு. கோதுமை மாதிரியான தானியங்களை ஆரம்பத்திலே கொடுக்கறத தவிர்க்கணும்னு FSSAI வழிகாட்டுது. ஏன்னா கோதுமையில இருக்கிற குளூட்டன் சில குழந்தைங்களுக்கு ஒவ்வாமைய, அதாவது அலர்ஜியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? கரெக்ட். அதனால அதை மெதுவா கடைசியாகத்தான் அறிமுகப்படுத்தணும். அதே போல 7 மாதங்களுக்கு பிறகுதான் 100% பழச்சாறுகளை, அதுவும் கண்ணில சரிபாதியா கலந்து கொடுக்கணும். இந்த உணவுகள் எல்லாத்துலயும் நாம செய்யற ஒரு மிகப்பெரிய தப்பு இருக்கு. இத பத்தி கியூரியஸ் ஆய்வுல ரொம்ப விரிவா சொல்லியிருக்காங்க. ஒரு பெற்றோரா அந்த மசிச்ச உணவை நாம சாப்பிட்டு பாப்போம். அதுல எந்த சுவையும் இருக்காது, ரொம்ப சப்பேன் இருக்கும். உடனே எனக்கே பிடிக்காத இந்த உணவை என் குழந்தை எப்படி சாப்பிடும் அப்படின்னு நாமே ஒரு முடிவுக்கு வந்துட்டு கொஞ்சமா உப்பையோ அல்லது சர்க்கரையோ அதுல தூவி விட்டுடுவோம். இது ஒரு சின்னஞ்சிறிய ஸ்கூட்டர்ல போய் ரேஸ்காரோட பெட்ரோலை ஊத்துவது போல. இது ஒரு பெரியவர்களுக்கான சுவை எதிர்பார்ப்ப இப்பதான் சுவையே பழக ஆரம்பிக்கிற ஒரு குழந்தையோட நாக்குல திணிக்கிற செயல். ரொம்ப சரியான ஒப்பீடு. இது வெறும் பழக்க வழக்கம் சார்ந்த தப்பு கிடையாது, இது ஒரு பயாலஜிக்கல் ஆபத்து. அந்த ஆபத்தை ஆஸ்மாட்டிக் லோடு அப்படிங்கிற மெக்கானிசம் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஆஸ்மோட்டிக் லோட் அப்படின்னா ஒரு 6 மாத குழந்தையோட சிறுநீரகங்கள் இன்னும் முழுமையா வளர்ச்சி அடையல. அதுல ரத்தத்தை வடிகட்டுற நெஃப்ரான்ஸ் ரொம்ப மென்மையா இருக்கும். நீங்க ஒரு சின்னஞ்சிறு ஃபில்டர் பேப்பர்ல பெரிய சரளை கற்களை போட்டு வடிகட்ட முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? அந்த ஃபில்டர் கண்டிப்பா கிழிஞ்சிடும். அது போலதான் குழந்தை உணவுல நீங்க சேர்க்கிற ஒரு சிட்டிகை உப்பு கூட அந்த சிறுநீரகங்களுக்கு மிகப்பெரிய சுமையை கொடுக்கும். உப்பு உடல்ல இருக்கிற நீரை உறிஞ்சுவதால சிறுநீரகங்கள் அதிகமா வேலை செஞ்சு ரொம்ப சீக்கிரமே சோர்வடைஞ்சிடும். சர்க்கரை சேர்க்கறதால வரக்கூடிய பாதிப்பும் இதே மாதிரிதான். ஆரம்பத்திலேயே அதிக இனிப்பு சுவைக்கு குழந்தையோட மூளைய பழக்கப்படுத்திட்டா அது டோப்பமைன் அப்படிங்கிற ஹார்மோனை தூண்டி வாழ்க்கை முழுக்க அவங்கள அந்த இனிப்பையே தேட வைக்கும். இது பிற்காலத்துல உடல் பருமன் மற்றும் டைப் 2 சர்க்கரை நோய்க்கு நேரடியா வழிவகுக்கும்னு மருத்துவ உலகள் எச்சரிக்குது. குழந்தைகளுக்கு உப்பும் சர்க்கரையும் இயற்கையாவே தேவை கிடையாது. காய்கறிகள்லயும் பழங்கள்லயும் இருக்கிற இயற்கையான சுவையே உங்களுக்கு போதுமானது. இப்போ நாம இந்த 1000 நாட்களோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது 12லேருந்து 24 மாதங்கள். இது குழந்தை குடும்பத்தோட சேர்ந்து மேசையில சாப்பிட பழகும் காலம். இது இன்னும் சேலஞ்சிங்கான ஒரு கட்டம். இந்த காலகட்டத்துல அவங்களோட உடல் வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமா இருக்கும். பிறக்கும்போது ஒரு குழந்தையோட தலையின் அளவு அதோட ஒட்டுமொத்த உடல்ல 3ல் 1 பங்கா இருக்கும். ஆனா 2 வயசுல அது 4ல் 1 பங்கா மாறிடும். மூளையோட வளர்ச்சி உச்சகட்டத்தில் இருக்கிற இந்த நேரத்துல ஒரு நாளுக்கு அந்த குழந்தைக்கு 1000 கேலோரிகளும் 700 மில்லிகிராம் கால்சியமும் தேவைப்படுது. இந்த சமயத்துல பல பெற்றோர்கள் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஃபசி ஈட்டர்ஸ். குழந்தை உணவே சாப்பிட மாட்டேங்குது, துப்பிடுறது அப்படிங்கிற கவலை. இதுக்கு கியூரஸ் கட்டுரையில சொல்லியிருக்கிற ஒரு தீர்வு ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. ஒரு புதிய உணவை, உதாரணத்துக்கு ஒரு புதிய காய்கறிய ஒரு குழந்தை முழுமையா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை 8லிருந்து 15 முறை அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்னா ஒரு 2 முறை குழந்தை துப்புன உடனே ஓகே என் குழந்தைக்கு கேரட் பிடிக்காது அப்படின்னு நாமளே ஒரு முத்திரையை குத்திட்டு அந்த உணவை கொடுக்கறதே நிறுத்திடுறோம். அது தப்பு. பொறுமை மிக அவசியம். குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஆனா திரும்ப திரும்ப அந்த உணவை வேற வேற வடிவங்கள்ல அறிமுகப்படுத்தணும். இதுக்கு டயட்ரி டைவர்சிட்டி, அதாவது உணவில் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்ட். ICMR வழிகாட்டுதல்கள் மொத்தம் 10 உணவு குழுக்களை பரிந்துரைக்கிறாங்க. தானியங்கள், பருப்பு வகைகள், பால் பொருட்கள், முட்டை அல்லது இறைச்சி, அடர் பச்சை காய்கறிகள், விட்டமின் A நிறைந்த பழங்கள், இப்படி ஒரு 10 குழுக்கள் இருக்கு.
இதுல தினமும் குறைஞ்சது 5 உணவு குழுக்களாவது உணவை வழங்கி அந்த பன்முகத்தன்மையை நாம உறுதி செய்யணும். இந்த பன்முகத்தன்மையே முக்கியம்னா குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சிக்கு இதுதான் தீனி போடுது. ஆமா, அந்த கட் மைக்ரோபயோம் சரியா இருந்தாதான் மூளைக்கு போற நரம்பியல் சிக்னல்கள் சரியா வேலை செய்யும். ஆக நாம இதுவரைக்கும் பார்த்தத கொஞ்சம் சுருக்கமா சொல்றதா இருந்தா 270 நாட்கள் கர்ப்பகாலம் பிளஸ் முதல் வருஷத்தோட 365 நாட்கள் பிளஸ் செகண்டாவது வருஷத்தோட 365 நாட்கள் ஈக்குவல் டு 1000 நாட்கள். எக்ஸாக்ட்லி. இந்த ஒட்டுமொத்த 1000 நாட்கள் வெறும் ஒரு குழந்தைக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுற விஷயம் கிடையாது. இது ஒரு மனிதனோட செல்லுலார் ஆர்கிடெக்சரை உருவாக்குற வேலை. அதனால தான் இதை கேக்குற நீங்க இத பத்தி கவலைப்படணும். ஏன்னா நாளைக்கு நம்ம சமூகம் நீரிழிவு நோய், இதய நோய்கள் இல்லாத ஒரு வலிமையான சமூகமா மாறணும்னா அதுக்கான அஸ்திவாரம் இந்த 1000 நாட்கள்ல மட்டும்தான் போடப்படுது. ரொம்ப சரியா சொல்லிங்க. சரியான ஃபோலிக் ஆசிட் செறிவூட்டப்பட்ட உணவுகள், அரிய சீம்பால், எக்ஸ்க்ளூசிவ் தாய்ப்பால், உப்பு சர்க்கரை இல்லாத ஆரோக்கியமான இணை உணவு, இது எல்லாமே ஒரு மனிதனோட தலைவிதி எழுதுற மெடிக்கல் டூல்ஸ்னு சொல்லலாம். கண்டிப்பா. இந்த ஒட்டுமொத்த தரவுகளையும் நாம ரொம்ப டீப்பா அலசுனதுக்கு பிறகு உங்க முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்க விரும்புறேன். இந்த முதல் 1000 நாட்கள்ல ஒரு குழந்தையோட மூளைய ஆரோக்கியமான உணவை கொண்டு எப்படி கட்டமைக்கிறது, அதாவது ஒரு உறுதியான ஹார்ட்வேரை எப்படி உருவாக்குறதுன்னு நாம ஆழமா பார்த்துட்டோம். தயாரான பிறகு அடுத்த 1000 நாட்களுக்கு அந்த மூளைக்கு எத்தகைய அறிவு சார்ந்த மற்றும் உணர்வு பூர்வமான உணவை நாம கொடுக்க போறோம்? அன்பா, அரவணைப்பா, இல்ல கேட்ஜெட்ஸ் நிரம்பிய தனிமையா? அந்த மூளைக்குள்ள நாம எதை நிரப்ப போறோம் அப்படிங்கிற இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். சிந்திக்க வைக்கும் இன்னொரு ஆழ்ந்த அலசலோடு மீண்டும் சந்திப்போம்.